இருக்கக்கூடிய விவசாயிகள் இயற்கை விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பாரம்பரிய நெல்மணிகளை மீட்டெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவர்களுக்கு யார் விதை கொடுப்பது என்ற கேள்வி வருகின்ற போது அதையும் ஆதிரங்கம் நெல் ஜெயராமுடைய பாரம்பரிய விதை பாதுகாப்பு மையம் நிச்சயம் செய்யும் என்று சொல்லி அந்த விவசாயிகளுக்கு விதைகளை வழங்குகிறார்கள். அதை வழங்குவதோடு அவர்கள் நிப்பாட்டவில்லை. மறு வருஷம் வாங்கிட்டு போன விவசாயிகள் அதை இரட்டிப்பாக கூட்டி இதே அரங்கத்தில் இதே மேடையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது தொடர்ந்து 17 வருடங்களாக நடைபெற்று வருவது என்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இதை விவசாயிகள் மட்டும் செய்கிறார்கள். நேற்றைய தினம் பேரணி நடைபெற்றது. அங்கே நம்முடைய திருவாரூர் மாவட்டத்துடைய மாவட்ட கண்காணிப்பாளர் மதிப்புக்குரிய ஐயா சுரேஷ் பாபு அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். எல்லாருக்கும் ஒரு பை கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னங்க கருப்பு கவனி எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னா, போன வருஷம் இவர் விலையில தான் நம்மகிட்ட வாங்கிட்டு போனாரு, இந்த வருஷம் அதை விலை வச்சு அதே விலையில் இல்ல இரட்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கிறாங்கன்னு சொன்னா திருவாரூர் மாவட்டம் தான் அரசு அதிகாரிகளில் இருந்து அத்தனை விவசாயிகளையும் இயற்கை முறையில் விவசாயம் செய்ய தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மேடையில் அப்படிப்பட்ட நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எனவே தற்பொழுது மேடையில் சிறப்பு விருந்தினராக வீட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் நம்முடைய விவசாய பெருமக்கள் விதை நெல்களை பெற்றுச் செல்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை விவசாயிகளுக்கு விதை நெல் வழங்க அன்போடு அழைக்கிறோம். அமைச்சர் அவர்களோடு பாமணி தந்த உயர்வு தொழிலதிபர் விவசாயி ஸ்ரீ அருண் சின்னப்பா அவர்களும் இங்கே விதை நெல் பெற்று சென்றார். அதை இரட்டிப்பாக்கி விளைச்சல் உண்டாக்கி தமிழர்களுடைய பாரம்பரிய நெல் விதையை இந்த மன்றத்தில் மீண்டும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு கரவழி கொடுத்தால் எங்க இளைஞரை பாராட்டுவோம்.